FM வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தரமான கண்டென்ட் தான் பார்க்க போறீங்க. ஸோ வண்டியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். KTMல வந்து டியூக் 200 BS4 தான் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு டியூக் சீரிஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கிடைக்கல. அதுவும் இல்லாமல் BS4 பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் மூலியமாக கிடைச்சது. அண்ட் பைக் கொடுத்த நம்ம நண்பருக்கு பற்றி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் BS4 டியூக் 200 யாரும் ஃபேன்ஸ் இருக்கீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்து நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் ஒரு இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க வெயிட் பண்ண வேணாம், வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டியூக் 200 BS4ஓட லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 200 பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு இந்த ஓல்ட் ஜெனில் வந்து எனக்கு இந்த ஹெட்லைட்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அது பாருங்களேன், பாடி ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நியூ ஜென்னும் பிடிக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பிடிக்குங்க. பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடாப்ட் ஆக லேட் ஆச்சு. பட் இது பார்த்தீங்கன்னா எப்போயுமே எனக்கு பிடிச்ச வண்டி தான். அண்ட் இந்த கலர் பாருங்கள், KTMக்கு ஃபஸ்ட்டு விட்ட ஒரு சூப்பரான கலரு. அலாய்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சிலே கொடுத்துருவாங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். 25 bhp பவர் அப்போ விட்டதே பார்த்தீங்கன்னா இதான் ஹை பவர். இன்ஷியல் டார்க்குமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 Nm ஆஃப் டார்க் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேலுக்கு இருக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைடு எடுத்துகிட்டு போயிடும். ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் தான் மெயினான ஒரு விஷயம். ஸ்டாக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கேட்டு பாருங்கள். இந்த பீட் தெரியுமா உங்களுக்கு? KTMோட பீட் செம்மையாக இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள். வேறு மாதிரி இருக்குது. அண்ட் கைஸ், நான் எதுக்கு இந்த வண்டியை வந்து ரைட் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பிரதரோட தான், அங்கே தான் இருக்கார். BS4 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பவர் மான்ஸ்டர்னே சொல்லலாம். பயங்கர பவர் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராக்கெட் மட்டும் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ மித்தபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டர்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு இந்த ஒரு வண்டியில். மித்தபடி பவர் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத ஹைவேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு டாப் ஸ்பீடோட காமிக்கிறேன். இந்த வண்டிக்கு பிரதர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிட்ட பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் நேரில் வாங்க. ஸோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தர சொல்கிறேன். அண்ட் வண்டி நீங்கள் ஓட்டியும் பார்க்கலாம். ஸோ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரதரோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். எனக்கு பர்சனலாக எனக்கு இந்த டியூக் வந்து ரொம்பவே பிடிக்கும். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாஸ்ட் நோட். ஸோ இதுதான் மெயினான விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்சது தேர்ட் கியர். வாரேவா, என்னடா இது இந்த பவர் போடுது கைஸ். ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோட NS இருக்குல்ல BS4 2018. ஸோ அது வாங்கியே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 years மேலே ஆச்சு. ஸ்டில் பாருங்கள் என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓஹோ, என்ன காருக்கு டஃப் கொடுத்துட்டு போகுது. நான் ஒன்று எதிர்பார்த்தா இது ஒன்று நடக்குதுங்க இங்கே. என்ன பவர் கைஸ். நாங்கள் தாரே முந்துவோம். ஆனால் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த ஒரு பவரை. தரமாக இருக்குங்க. ஸோ டியூக் வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் தான் தாறுமாறாக இருக்கும். பவரு சொல்லவே வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த வண்டியோட நீங்கள் வந்து காம்படிட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டியூக் 200 வந்து ஃபஸ்ட்டாக போயிடும். ஒரு 200cc கேட்டகரியில் டாப் எண்ட் மட்டும் தான் நமக்கு பிரச்சனையே. மித்தபடி பார்த்தீங்கன்னா டியூக்கை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. இன்ஷியல் பவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே கிக்காக இருக்குது. ஸோ அது BS4ல சொல்லவே தேவையில்லை. 6 கியர்லேருந்து 5th கியரை போட்டு உங்களுக்கு ஃபுல் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓஹோ, வாட் அ மிஷன் கைஸ். எனக்கு கண்டிப்பாக தெரியும் இது இன்னுமே பார்த்தீங்கன்னா ராவாக ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா KTM இன்ஜின் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். என்னங்கண்ணா ஹைவேவா இல்லை வேறு எதுவுமா? லோக்கல் ரோடு மாதிரி இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி. ஆப்போசிட்டில் முடிஞ்சால் நான் டாப் எண்ட் செக் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அடைக்குது கைஸ். 134ல் பார்த்தீங்கன்னா RPM லாக் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போகலை. ஜஸ்ட் see this BS4 பார்த்தீங்கன்னா 134 வரைக்குமே பார்த்தீங்கன்னா போகுது தாராளமாக.
லாக் இருக்குது அதுக்கு மேலே, அப்படியே பார்த்தீங்கன்னா அடைக்குது. வாவ், வாட் அ மேட் மிஷின். இதுக்கு மேலே ரோடு இல்லை, அங்கே போனால் கிராஸ் பண்ண முடியாது. நம்ம இப்படியே பார்த்தீங்கன்னா யூட்டன் அடிச்சுட்டு போயிடுவோம். பா, ரியலி ஒர்த்து கைஸ் இந்த வண்டி. ஸோ வண்டி வாங்கி மெயின்டைன் பண்ணி பக்காவாக வச்சுப்பீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு மான்ஸ்டருங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ வண்டி வாங்கணுன்னா நீங்கள் பெரம்பலூர் வாங்க. பெரம்பலூர் வந்துட்டு ப்ரோவை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 1.40 சொல்கிறாங்க. ஸோ நேரில் வாங்க, அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வேலைலாம் ஒர்க்லாம் முடிச்சிருக்காரு. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓனர் தாங்க. ஸோ செகண்ட் ஓனர் கூட இல்லை, ஃபஸ்ட் ஓனர்லேயே தான் பார்த்திங்கன்னா இருக்குது. வாட் எக்ஸாஸ்ட் நோட், உண்மையாலுமே அல்ட்டியாக இருக்குங்க. பாருங்க, இவ்வளோ சடனாக ஏதாவது ஒரு உங்களுக்கு 200cc பைக் வந்து 100 ரீச் பண்ணுமா? திஸ் டியூக் 200 கேன் ரீச் கைஸ். அது BS4 தான், BS6லாம் வாய்ப்பே இல்லை. பவர் ட்ராப் பயங்கரமாக இருக்கும் BS6ல். இந்தளவு பவர் ஃபீல் பண்ணி ஓட்டவே முடியாதுங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், எக்கச்சக்க வண்டி ஓட்டியிருக்கேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் போடுற காரணமும் சேல் மெயினான விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் அந்த வீடியோவே போடுறேன். பவர் மான்ஸ்டர் கைஸ். 390 பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நம்ம சேனல்லையே. அதுவுமே அப்படி தான் மோசமாக இருக்கும், பவர் பேய் பவர் இருக்கும். என்னடா லாக்கு. ஸ்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா காருக்குமே காம்படிட் பண்ணுவேன். ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ், ப்ளீஸ் டோன்ட் ட்ரை திஸ், டோன்ட் ட்ரை திஸ். ஏன்னா சேஃப்டி கிடையாதுங்க. வந்துட்டான் ஏறான் பாருங்க, பயங்கரமாக ஏறான் பாருங்க. ஹாரன் வேற இல்லை. 134 பார்த்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் லாக் இருக்குது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134 டாப் ஸ்பீட் போகுது. ஸோ உங்களுக்கு டாப் ஸ்பீட்லாம் பிரச்சனையே கிடையாது. ஸோ நம்ம அதிகமாக போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 100 போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்கு இன்றைக்குமே பாருங்கள், ஹைவேஸ் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இது லோக்கல் ரோடு மாதிரி. மேட் மிஷின் கைஸ். அவரோட பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்தீங்களா? அதாங்க டியூக் 200 ஊரில் எல்லாரையுமே பார்க்க வைக்கும். கேரளாலாம் பார்த்தீங்கன்னா டியூக் 200க்கு அவ்வளோ ஃபேன் பேஸுங்க உண்மையாலுமே. அதுவும் இந்த ஒரு BS4க்கு உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச, எனக்கு நெருங்கிய ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கே பார்த்தீங்கன்னா பிடிக்கும் டியூக் 200. அது பர்சனலாக பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டில் ஒரு கில்லர்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பவர் விட பார்த்தீங்கன்னா லுக்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல், அதாவது லோக்கல் ரோட்ஸில் நீங்கள் ஓட்டுறீங்க, அதாவது ஊருக்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் உட்காந்து ஓட்டுறீங்களா, உங்களுக்கு கோஸ்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா பேரை பார்க்க வைக்கும். சீட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் 200 பொறுத்த வரைக்கும். நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, ஒரு 30 to 35 பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தரும். ஸோ அண்ட் ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் முடிச்சிடுறேன். நான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி குனிய கூட இல்லை. ஆனால் பாருங்கள் 120 போகுது. வா ஈஸி டு ரீச் 120 to 125 கைஸ். இதுதான்டா வேணும் ஒரு வண்டிக்கு, இதான்டா வேணும். வேறு என்னடா வேணும்? பவர் இருந்தால் போதாடா. இன்ஸ்டன்ட் பவர். யூ கேன் ஃபீல் தி ரா பவர். வைபுக்கு வந்துட்டேன். இந்த டியூக் 200 பார்த்தீங்கன்னா எனக்கு வைபு பயங்கரமாக ஏற்றி விட்டுருச்சு. பிகாஸ் மேடாக இருக்குது இந்த வண்டியோட பவர். ஜஸ்ட் ஐ ஷோ தி எக்ஸாஸ்ட் நோட் கைஸ். அந்த பீட் தாங்க இதில் ஒரு பிடிச்ச ஒரு விஷயமே. ரேடியேட்டர் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸ்டில் உங்களுக்கு இந்த வண்டி மேலே கிரேஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. சின்ன ஒர்க்ஸ் மட்டும்தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ரோவே முடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பவரை பாருங்கள்.
அண்ட் ஓகேங்க. ஸோ ப்ரோ இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோ கைஸ். ப்ரோக்கு சொல்லிடணும், தேங்க்ஸ் சொல்லிடணும். ஏன்னா அன் டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு யதார்த்தமாக தான் கிடச்சிது. ஸோ கிடைக்குமான்னு கேட்டேன், ப்ரோ வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து சேலுக்கு இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டியூக் 200 BS4 யாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பார்க்கட்டும். ஸோ பெரம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்கன்னா வந்து டெஸ்ட் ரைட் கூட பண்ணி பாருங்கள். வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். என்னம்மா இருக்குங்க, என்னம்மா இருக்குது. பவர் பேக்டு மிஷின். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு சூப்பரான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி பாருங்கள், லுக்ஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சிட்றேன். இதுக்கு மேலே என்னடா வேணும்? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வர மாதிரி இந்த அண்டர்பலி எக்ஸாஸ்ட் நோட்டுக்காகவே பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி கிடச்சிருச்சு. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஆப்ஷனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பயங்கரமாக குதிக்கும். அதுவும் இந்த RC அண்ட் டியூக் 200 தான் பார்த்திங்கன்னா அந்தளவு ஃபீல் இருக்கும். அண்ட் ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை டேக் கேர். லவ் யூ ஃபார்மே, கீப் சப்போர்ட்டிங். பை.